அந்த பியூன்கிட்டேருந்து எப்படியோ மறைச்சிட்டு அப்புறமா அவர் சைன் வாங்கிட்டு போயிட்டாரு. இவர் என்ன உட்காரவே மாட்டேங்கிறாரு. இவர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் வருவாங்களே, இப்போ என்ன பண்ணுறது, எப்படியாவது அந்த ஃபோட்டோ எடுக்கணுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க பூமி. அப்போ டக்குன்ட்டு வந்துட்டு யோசிச்சுட்ருக்காங்க. இவங்க போன உடனே வந்துட்டு, அம்மா நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ககன் கேட்டுட்ருக்கா. அதுவா, நான் எதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்னு யோசிச்சுருக்காங்க. அப்போ அங்கே இருக்க பெயிண்ட் இதுவை பார்க்குறாங்க. டக்குன்னு அந்த பெயிண்ட் ப்ரெஷ் எடுத்து அந்த பெயிண்டில் முக்கி எடுத்து, அம்மா எதுக்கு வந்தேன் அப்படின்ட்டு ப்ரெஷ் வச்சு ஆட்டிகிட்டே இருக்காங்க. பூமி வேணாம்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த பெயிண்ட் எல்லாம் போய்ட்டு அவர் சட்டை மேலே வந்துட்டு தெரிச்சுது. ஐயோ என் ஷர்ட்டு ஃபுல்லாக வந்துட்டு பெயிண்ட் ஆகிடுச்சு, எதுக்கு இப்படி பண்ணேன்னு சொல்லி சாரி நீங்கள் கழட்டி கொடுங்க, நான் துவச்சி வைக்கிறேன், இங்கே வரத்துக்குள்ளே கொடுங்கன்னு சொல்லிட்டு கழட்ட சொல்கிறாங்க. அப்புறமா இவரும் கழட்டி கொடுத்துட்டாரு. அதை எடுத்துகிட்டு பூமி அங்கேருந்து போகிறாங்க. ஒரு பக்கம் நட்சத்திரா கரெக்டாக ஆஃபீஸ் வராங்க. எப்படியும் எல்லோரும் ஃபோட்டோ பார்த்துருப்பாங்க, எல்லாருக்கும் ரியாக்ஷன் தெரிஞ்சிருக்கும், மாமாவுக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. பியூன் கண்டுக்காம போகிறாரு. யார் மேடம் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, உங்கள் பாஸோட வருங்கால பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ சாரி மேடம், போங்க என்னை பார்த்தியா ஃபோட்டோ ஷர்ட்டை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது ஷர்ட்டு எதோ விளாட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை உங்கள் பாஸ் எங்கே இருக்காரு, ரூமில் இருக்காருன்னு ஒன்று. சரின்னு இவங்க போகிறாங்க. யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே, என்னடா இதுன்னு யோசிச்சுட்டே போகிறாங்க. ரூம் கதவை போய் திறந்தால் ககன் ஷர்ட் இல்லாமல் இருக்கிறத பார்த்தோன்னா ஷாக் ஆகிறாங்க. ஐயோ இவ வேறு வராளான்னு சொல்லிட்டு கோட் எடுத்து மாட்டிக்கிறாங்க. என்னது இது ஷர்ட் போடாமல் இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஷர்ட் வந்துட்டு இங்க் ஆகிடுச்சி, அதுக்காக பூமி எடுத்துன்னு போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பூமிக்கு எடுத்து விட்டால எல்லாத்தையும் வச்சு அங்கே வந்த வேலையும் இதுவாகிடுச்சு, இப்போ நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஒரு பக்கம் பூமி நேராக கிருஷ்ணபிரசாத்தை போய் பார்க்குறாங்க. கிருஷ்ணபிரசாத் பூமியை பார்த்தோன்னே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. என்னாச்சு அங்கிள், ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்க, என்னை மன்னிச்சிருமா, உங்கள் அம்மா எல்லாம் பண்ணிட்டேன், ஆனால் நீ வந்து அந்த தெய்வத்தோட உருவிலே வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருமா, உனக்கு அம்மா எல்லாம் பண்ணிவிட்டேன், அபூர்வாவோட அதாவது நீங்கள் சோபச்சந்திராவோட பொண்ணு தானே எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா உங்களுக்கு எப்படி அங்கிள் தெரியும்னு சொல்லி கேட்க, ஆமாம் நீ அபூர்வா கூட பேசிட்டு இருந்ததை கேட்டேன்னு சொல்கிறாங்க. ஏம்மா நீ யார்கிட்டையுமே இதை பற்றி சொல்லலை, உங்கள் அப்பா கிட்டே கூட சொல்லன்னு கேட்க, என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, நாகுன்னு ஒருத்தர் மட்டும் தான் இருந்தார், அவரும் செத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. என்னது நாகுவா, ஆமாம் அவர் எனக்கு வந்து உண்மையெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னார், ஆனால் அவருமே இறந்துட்டார், என்கிட்ட இருந்து அந்த சலங்கை ஷால்வி எல்லாமே வந்துட்டு அந்த அபூர்வா கையில் இருக்குது இப்போது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கண்டிப்பாக ஒரு நாள் தெரிய வருமா, நீ கவலைப்படாத, என்னால் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, எதுக்காக அவங்க வந்துட்டு அந்த டைமில் ஃபேக்ட்ரிக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது, என்ன எதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிச்சி கண்டிப்பாக தானே வாங்கி கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. உனக்கு துணையாக நான் இருப்பேம்மா, எந்த உதவினாலும் என்கிட்ட கேளுன்னு சொல்கிறாங்க. சரிங்க அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா கிருஷ்ணபிரசாத் நேராக வந்துட்டு சாரதாவை போய் பார்க்குறாங்க. சாரதா வெளியே கார்டனில் தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. இந்துக்கு நீயும் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாரு. அவங்க முடியவே முடியாது, எல்லோரும் எதுனா எடுத்துப்பாங்க, அந்த வீட்டுக்கு நான் எப்படி வர முடியும்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னா நான் அவளை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரேன், நீ வந்து அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வேறு வழி இல்லாமல் சாரதாவும் சரி வரேன்னு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் இந்துவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அம்மாவும் அத்தையும் வந்துட்டுருக்காங்களா, எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உள்ளே இருப்பாங்க, வா நம்ம போய் முதல்ல சாமி கும்பலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. சாரதாவும் கரெக்டாக வந்துடுறாங்க. கண்ணை காமிச்சு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. எங்கள் அம்மாவும் அத்தையும் காணோன்னு சொல்ல அவங்க வந்துடுவாங்க, வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் இந்து வந்துட்டு கரெக்டாக இந்துவுக்கு வந்து அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. எங்கே இருக்கீங்க, கோயிலுக்கு வந்துட்டோன்னு சொல்ல, நாங்களும் இங்கே என்ட்ரன்ஸில் தான் இருக்கோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த என்ட்ரன்ஸா, நீங்கள் எந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க, நாங்கள் சிவன் கோயில், நாங்கள் நரசிம்மர் கோயில், ஐயோ அப்பா மாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு இந்து சொல்கிறாங்க. அப்புறமா இதை பற்றி மீரா வந்துட்டு அபூர்வா கிட்டே சொல்ல, சரி எதுக்கு தனித்தனியாக கூப்பிட்டுட்டு நம்மளும் அந்த கோயிலுக்கு போகலாம் வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இங்கே இந்து கிட்டே சாமி கும்பிடு, நீ மனசார கீழே இது பண்ணி விழுந்து கும்பிடுன்னு சொல்கிறாங்க. இந்து விழுந்து கும்பிடும் போது சாரதாவை கொண்டு வந்து முன்னாடி நிற்க வச்சு ஆசீர்வாதம் பண்ண சொல்கிறாங்க. அவங்களும் அரிசியை போட்டு இப்படி ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு குடிஞ்சிட்ருக்காங்க. கரெக்டாக மீராவும் அபூர்வாவும் அதே இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. செம்மையாக கோபமாயிடுறாங்க. சாரதா அப்படின்னு கோபமாக இது பண்ணுறாங்க. உனக்கெல்லாம் அறிவு இல்லையா, என் பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் அவளை வர சொன்னேன் ஆசீர்வாதம் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணபிரசாத் சொல்ல, ஏன் எங்ககிட்ட இல்லாது என்ன அவகிட்ட வந்துடுச்சு, ஏன் எங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ண தெரியாதா அப்படி இப்படின்னு கோபமாக பேசுகிறாங்க. ஏன்டி என் புருஷன் தான் அவனுக்கு கிடைச்சார் அப்படி இப்படின்னு சொல்ல, ஏன் அவளை மாதிரியே வந்துட்டு புருஷன் விட்டு போயிட்டாங்களா, அதே மாதிரி அவளுக்கும் இந்துக்கும் அமையணுன்றதுக்காக இவ சாபம் கூட கொடுத்துருப்பா, நாங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது அவனுக்கு அப்படி இப்படின்னு மீரா ஒரு பக்கம் பேச, அபூர்வா ஒரு பக்கம் பேச, அவன் தான் கூப்பிட்டானே நீயும் வந்துடுவியான்னு சொல்லிட்டு அபூர்வா ஒரு பக்கம் கேட்க, சாரதா அழுதுட்டு நிற்கிறாங்க. இன்றைக்கி இருக்குது இவங்களுக்கு, இப்படியே விட்டால் இப்படியே தான் போயிட்டுருக்கும், இவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் பாருன்னு சொல்லிட்டு அபூர்வா ஏதோ ஆளுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறாங்க. அப்புறம் சாரதா அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. வெளியே வரத்துக்கு வர அபூர்வாவும் மீராவும் வந்துட்டு அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து தரன்னு பாடி அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்து ஒரு மொட்டை அடிக்கிறவர்கிட்ட உட்கார வைக்கிறாங்க கோயிலுக்கு வெளியே. இதாண்டி உனக்கு தண்டனை, இதுக்கு மேலே நீ எங்கேயும் வெளியே வரத்துக்கு கூட யோசிக்கணும்னு சொல்கிறாங்க. வேணான்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கேட்காம இழுத்து உட்கார வச்சு
அப்புறம் வந்து தலையை வச்சு விட்றாங்க. அங்கே இருக்க லேடிஸ்லாம் ஆமாம் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தேவை தான் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அந்த ஆளும் மொட்டை அடிக்கிறதுக்காக தண்ணி எடுத்து ஊற்றிடுறாங்க. சாரதா மேலே அழுதுகிட்டே இருக்காங்க. சாரதா வேணாம் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு மொட்டை அடிக்கிறதுக்காக பிளேடு எடுத்துக்கிட்டு கிட்ட வராரு. உடனே டக்குன்னு வந்து ஒரு கை பிடிக்குது. சாரதா அப்படியே சந்தோஷப்பட்டு மேலே பார்க்குறாங்க. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.